2026ஆம் ஆண்டு மார்ச் 29ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்திற்கான பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த 29ஆம் தேதி அன்னைக்கு சர்வ ஏகாதசி. நம்ம நிகழ்ச்சிகளில் இந்த ஏகாதசி பெருமையை பலமுறை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஏகாதசி அன்றைக்கு விரதம் இருப்பது நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு தரும், ஸ்ரீமன் நாராயணனுடைய அனுக்கிரகத்தை பெற்றுத்தரும். அதை போல ஏகாதசியை போலவே மறுநாள் 30ஆம் தேதி திங்கட்கிழமை பிரதோஷம். இந்த பிரதோஷம் என்பது சிவபெருமானை வழிபடக்கூடியவர்களுக்கு மிக உயர்ந்த வெற்றிகளை தரக்கூடிய அற்புதமான தினம். நந்தியுடைய 2 கொம்புகள் வழியாக நாம் சிவபெருமானை தரிசனம் செய்யணும். எத்தனை ஜென்மத்து பாவங்கள் நமக்கு இருந்தாலும் அந்த பாவங்கள் விலகும். 1ஆம் தேதி புதன்கிழமை, ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை பங்குனி உத்தரம். தெய்வங்களுக்கு திருமணம் செய்யக்கூடிய அற்புதமான நாள். மறுநாள் 2ஆம் தேதி இஷ்டி. உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல நாளாக அந்த நாளை எடுத்துக்கலாம். சில நாள் கரிநாள் சொல்லி ஒதுக்கிடுறா, அப்படிலாம் இல்லை. அன்னைக்கு இஷ்டி. இந்த 2ஆம் தேதி அன்னைக்கு தோல் நோய்களுக்கு மருத்துவம் பார்த்தால் நோய் குணமாகும் என்பது ஒரு கணக்கு. அப்படி மிகச்சிறந்த வாரமாக இந்த வாரம் அமைகிறது. குறிப்பாக 5ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி வருகிறது. ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி. எனதருமை மேஷ ராசி அன்பர்களே, ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த வாரம் 1ஆம் தேதி 12ஆம் இடத்துக்கு வரார். அது வரைக்கும் 11ஆம் இடத்தில் இருக்கார். இந்த செவ்வாய் ராகுவும் சேர்ந்ததுனாலேயும் உலகத்திலே பல்வேறு விதமான போர் பதட்டங்கள், இயற்கை சீற்றங்கள், போர் பதட்டங்கள் அதிகமா இருக்கு. செவ்வாய் பகவான் மீனராசிக்குள் நுழைந்த பிறகு அங்கே செவ்வாய் சனி சேர்க்கை ஏற்பட்டு விடுகிறது. செவ்வாய் சனி சேர்க்கை ஏற்படுவது என்பதுமே மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பலருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கொண்டு வந்து கொடுக்கும், சிலருக்கு வேலை மாற்றத்தை கொடுக்கும், சிலருக்கு ஒரு பயம் இருந்திருக்கும். சீனியர் சிட்டிசன்ஸுக்கு தன்னுடைய ஹெல்த் பற்றின பயம், தன்னுடைய ஆயுள் பற்றிய பயம் இருக்கும். பயம் தேவையில்லை. வேலை மாற்றம் பல மேஷராசிக்காரர்களுக்கு ஏற்படும். இந்த வாரத்தில் சந்திர பகவானை பார்த்தீங்கன்னா அவர் ஆயில்யம் நட்சத்திரத்தில் தன்னுடைய பயணத்தை துவக்குகிறார். கிட்டத்தட்ட துலாம் ராசி வரை அவர் பயணம் செய்கிறார். கடகராசியிலிருந்து துலாம் ராசி வரைக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு புதிய வீடு மனைகள் வாங்கக்கூடிய யோகம் வரும். சிலருக்கு ஊர் மாற்றம், இடமாற்றம், நாடு மாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு. மேஷராசிக்காரா அவ அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். அதே போல ரொம்ப நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வாரம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. இந்த வாரத்துடைய நடுப்பகுதியில் சிலருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். அதுக்கு மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். கால் பகுதிகளில், நரம்புகளில் இது பிரச்சனை இருக்கலாம். சீனியர் சிட்டிசன்ஸ் கொஞ்சம் வீட்டு பாத்ரூமில் நடக்கும்போது பார்த்து நடக்கணும். அது ரொம்ப முக்கியம். பேக் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவாளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். எந்த நிர்வாகமாக இருந்தாலும் ஃப்ரண்ட் ஆஃபீஸில் இருக்கிறவாளை விட பேக் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்பு சிலருக்கு உண்டு. சிலருக்கு இடமாற்றமோ ஊர் மாற்றமோ இருக்கக்கூடிய காலமாக இருக்கு. பண விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு இந்த வாரம் ஒரு துணையாக இருக்கக்கூடிய நல்ல வாரம். பண பரிவர்த்தனைகள் சிறப்பா இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாரம். ரிஷபராசிக்காரன் இந்த வாரம் பயணங்கள் மேற்கொள்வீங்க. சுபகாரியங்களில் பங்கெடுப்பீர்கள்.
இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிர பகவான் இருக்கார் இல்லையா, அவர் இப்போ உங்களுக்கு 11வது ஸ்தானத்துல அந்த சுக்கிர பகவான் இருந்து 12வது ஸ்தானத்துக்கு வந்துட்டார். வேலை ரீதியான ப்ரமோஷன் எதிர்பார்க்கிறவாளுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். சகோதரி நிமித்தமாக சிலருக்கு பயணங்கள் இருக்கும். கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி, வெளியூர் பயணங்கள் அமையும். மருத்துவர்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். புதிய வீடு மனை வாங்கணும் அப்படின்னு சொல்லி அதற்கான முயற்சிகள்ல இப்ப ஈடுபடுவீங்க. வேலையில ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கிறது. நிறைய நல்ல விஷயங்கள், பிசினஸ் ரீதியா சில நெருக்கடிகள் இருக்கும், அழகாக சமாளிப்பீங்க. இளைய சகோதரன் சகோதரி சம்பந்தப்பட்ட சுபகாரியங்களில் பங்கெடுக்கக்கூடிய அமைப்பும் சிலருக்கு உண்டு. அதிர்ஷ்டமான ஒரு காலகட்டம் இது. மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்லதொரு வாரமா இந்த வாரம் அமைகிறது. அதாவது மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து தொடங்கக்கூடிய ஒரு வாரம் நன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய வாரம். ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் பகவான் இப்பொழுது உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கார், ராகுவோடு சேர்ந்து இருக்கார். ராசியில குரு பகவான் 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு குரு சண்டாள யோகம். இந்த மிதுன ராசிக்காரா இப்பெல்லாம் ரொம்ப 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 கடுமையா உழைக்கணும். சிலருக்கு பணவரவுகள் இப்பொழுதே ஏற்பட்டிருக்கும். நல்ல கடுமையா உழைக்கிற சிலருக்கு இப்பொழுதே பணவரவுகள் தெரியும். கொஞ்சம் மாற்றங்கள் எல்லாம் எனக்கு தெரியறது சார் அப்படின்னு நீங்க சொல்லுவேன். ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய உழைப்பு ரொம்ப கடுமையா இருக்கணும். நீங்க எவ்வளவு நன்னா உழைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்ல பணவரவு வரப்போறது. அதுவும் இந்த பராபவ ஆண்டு வருது பாருங்க, ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பராபவ வருஷம் பிறக்கிறது. இதுக்கு பல டிவி சேனல்கள்லையும் பல யூடியூப் சேனல்கள்லையும் நான் கொடுத்துட்டு இன்டர்வியூவை நீங்க பார்த்துருப்பேன். பராபவ வருஷம் மிதுன ராசிக்கு யோகமான வருஷமா இருக்கு. பினான்சியலா பெரிய உயர்வுகள் வரப்போறது. இந்த வாரம் 9ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்வது சிலருக்கு பயணங்களை தரும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானும் சுபகாரியங்களில் பங்கெடுப்பதற்குரிய சில பயணத்தை உங்களுக்கு தருவார். நல்ல வருமானம் வரும், சந்தோஷம் வரும், மகளுக்கு நல்ல செய்தி வரும், சகோதரிக்கு நல்ல செய்தி வரும், மனைவிக்கு நல்ல செய்தி வரும். சுபமான விஷயங்கள் குடும்பத்தில் கூடி வரும், மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டு. பிசினஸ்ல லாபம் கிடைக்கும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு ராசிநாதனோடு ராகு பகவான் சேர்ந்திருப்பது அசாத்தியமாக நம்ம படிக்கிறோம், பெரிய அளவுக்கு படிக்கிறோங்கிற எண்ணம் வரும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கிறவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். ஃபாரின்ல போய் படிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி சிலருக்கு கூடி வரும். இந்த வாரம் பணம் வரும், மனோதைரியம் வரும். எனதருமை கடகராசி அன்பர்களே, இந்த வாரம் துவங்குவதே உங்களுடைய ராசியில தான் துவங்கிறது. கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் கைராசிக்காரர்கள் பேர் கிடைக்கும். ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, அந்த தொழில நமக்கு போதுமான லாபம் இல்லையேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் கொஞ்சம் லாபம் இப்ப வந்து கொண்டு இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகப்படுத்துவீங்க. நிறைய பண செலவு ஆகும். சிலருக்கு பண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய தொழில ஒரு கூட்டாளியை சேர்த்துக்கலாமா, பார்ட்னரை சேர்த்துக்கலாமாங்கிற எண்ணம் இருக்கும். 8ஆம் இடத்துல புதனும் ராகுவும் சேர்ந்திருக்கிறது. சில கடகராசிக்காரர்களுக்கு இப்ப கிட்னி சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கும். அதுல அசால்ட்டா இருக்கக்கூடாது. அவர்கள் போய்
மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கணும், அது ரொம்ப முக்கியம். பிசினஸ் விஷயங்கள்ல புதியவர்களை நம்பி பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இப்ப பண்ண வேண்டாம். படிக்கிற மாணவர்களுக்கு வேறு ஒரு படிப்பை எடுத்து படிக்கக்கூடிய ஆர்வம் அதிகரிக்கும். வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு வேலையில் இருந்த தொய்வு நிலைகள், சிக்கல்கள் நீங்கி நல்ல நிலை பிறக்கும். கதிர்காமம் முருகனை வழிபடக்கூடியவர்களுக்கு வாழ்க்கையில எல்லா வகையான நன்மைகளும் உருவாகும். மனசுல நினைச்சாலே நன்மைகள் உருவாகும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய தெய்வம் கதிர்காமம் முருகன். சிம்ம ராசி அன்பர்களே, இந்த வாரத்துல ஒரு பரபரப்பு மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தை சாதித்து தீர வேண்டிய ஒரு அவசியமும் ஒரு நெருக்கடியும் உங்களுக்கு இருக்கும். 12ஆம் இடத்துல சந்திர பகவான் துவங்கி நம்முடைய 3வது ஸ்தானம் வரைக்கும் ஒரு பயணம் பண்ண போறார். நிறைய பேருக்கு பயணங்கள் இருக்கு, இடமாற்றம் இருக்கு, புதிய உத்திகளை வகுக்கக்கூடிய எண்ணங்கள் உங்கள் தொழிலில் உங்களுக்கு தோன்றும். ஒரு பிரஷர் இருந்துகிட்டே இருக்கும். புதன் பகவான் 7ஆம் இடத்துல ராகுவோடு இருக்கார். உங்கள் லாபாதிபதி, நல்ல லாபம் பிசினஸ்ல கிடைக்கும். உங்களை பற்றிய, உங்கள் பிசினஸை பற்றிய மதிப்பீடுகளை மக்கள்கிட்ட உருவாக்குவீங்க, ஸ்ட்ராங்கா உருவாக்குவீங்க. வெளிநாட்டு வாய்ப்புகள் சிலருக்கு கைகூடும். ஆனாலும் ராசிநாதன் சூரியன் 8ஆம் இடத்திலே இருக்கிற போது உங்கள் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மிக முக்கியம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகுவதற்கு இந்த வாரம் பொறுமையை கடைபிடிக்க ரொம்ப பொறுமையா உங்க செயல்பாடுகள் இருக்கணும். திருச்சி உச்ச பிள்ளையாரை வழிபட்டா ரொம்ப நன்மைகள் பெருகும், அதிர்ஷ்டம் பெருகும். எனதருமை கன்னிராசி அன்பர்களே, மார்ச் மாசம் 29ஆம் தேதி துவங்கி நடைபெறக்கூடிய ஒரு வாரம் உங்களுக்கு நல்ல வாரம். பரபரப்புக்கு பஞ்சமில்லை, உங்கள் செயல்களுக்கு பஞ்சமில்லை. எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிக்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அஞ்சாம செய்யுங்க. வள்ளுவர் ஒரு கருத்து சொல்றார், எண்ணி துணிக கருமம். துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னால இந்த காரியத்தை நம்ம செய்யலாமா, நம்மால முடியுமா, நம்ம மனசுக்கு அது ஏத்த மாதிரி இருக்கா அப்படின்னு யோசிங்க. நல்லா யோசிச்சு அந்த காரியத்தில் இறங்குங்க. இறங்கின பிறகு எனக்கு இப்படி நஷ்டமாயிடுது, எனக்கு இப்படி செலவாயிடுது, எனக்கு இப்படி பிரச்சனையாயிடுதுன்னு சொல்லக்கூடாதுங்கிற. கன்னிராசிக்காரர்களுக்கு இப்படி ஒரு குழப்பமும் இந்த வாரம் வந்துட்டு போகும். ரொம்ப சந்தோஷமான வாரம். நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்களோ அப்படி இந்த வாரம் இருக்கும். 11ஆம் இடத்துல சந்திர பகவான் ஆட்சியாக இருந்து இந்த வாரம் துவங்கிறது அப்படிங்கிறது யோகம். நல்ல சூழ்நிலைகள் வரும், மனசுக்கு மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலைகள் உண்டு. அவர் 5ஆம் இடத்தை சந்திரன் பார்க்கிறார். இந்த வாரம் மிக நல்ல விஷயங்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்கும். நல்ல பயணங்கள் அமையும். லாபத்தில் சந்திரன் அமைந்து லாபத்திலே, பிறகு 12ஆம் இடத்திலே, பிறகு உங்கள் ராசியிலே, அப்புறம் தனஸ்தானத்திலே சந்திரன். நல்ல பயணங்கள் அமையும். சுபகாரியங்களுக்கான பயணங்கள் கைகூடி வரும். நிறைந்த வெற்றி கிடைக்கும். மனசு சந்தோஷம் நினைச்சா இந்த வாரம் முழுக்க சந்தோஷம். எனக்கு ஒரு நெருக்கடியா போயிடுச்சு இந்த வாரம் நினைச்சா மனசுக்கு நினைச்சிட்டேனாலே இது நெருக்கடியா இருக்கும். ஸோ மனசை சந்தோஷமா வச்சுக்கணும். எல்லா காரியங்களையும் நல்ல வெற்றி கிடைக்கும். மூத்தவர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். சுக்கிர பகவான் அட்டமத்தில் இருக்கார். 7ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து இருக்கார், செவ்வாய் பகவான் உட்கார்ந்து இருக்கார். உங்கள் கணவரோடு சில கருத்து மாறுபாடுகளோ சில நெருக்கடிகளோ இருக்கும். மனைவி பேச்ச கேட்கறதே
மனைவி பேசினாலே வேப்பங்காய் மாதிரி இருக்கும் மனசுக்கு. அந்த எண்ணங்களை விட்டு விட்டு மைண்டை ஃப்ரீயா வச்சுட்டா இந்த வாரம் நல்லா இருக்கும். உங்களுடைய குடும்பஸ்தானத்தை சுக்கிரன் பார்க்கிறார், நல்ல விஷயங்கள் கொண்டு தருவார், மங்களகரமான விஷயத்தை தருவார். குரு வேற 4ஆம் வீட்டை பார்க்கிறார், அதெல்லாம் யோகம். குடும்பஸ்தானத்தை குருவும் பார்க்கிறார், சுக்கிரனும் பார்க்கிறார். உங்க குடும்பத்தில் ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். நிறைந்த நன்மைகள் உண்டு, பொருளாதார மேன்மைகள் உண்டு, பிசினஸ்ல மேன்மைகள் உண்டு. கணவன் மனைவி உறவுல மட்டும் எந்த கருத்து மாறுபாடையும் வெளிப்படுத்திக்க கூடாது. பொறுமையை கடைபிடித்தால் கன்னி ராசிக்காரர்களுக்கு வெற்றி நிச்சயம். இந்த வாரம் துலாம் ராசி அன்பர்களே, அற்புதமான ராசி. சுக்கிர பகவான் ராசியை பார்க்கிறாருன்னா ஒரு நல்ல சுப நிகழ்ச்சியில் நீங்க பங்கெடுக்க போறீங்க. உங்களுடைய பெருமையை உலகு பேசும் காலம். நேற்று வரை உங்களை ஏளனம் செய்தவர்கள், உங்களை கிண்டல் செய்தவர்கள், உங்களுக்கு பிரச்சனை உண்டு பண்ணியவர்கள், உங்களை மதிக்காத சொந்தக்காரர்கள், நண்பர்கள் இப்பொழுது மதிக்க தொடங்குவார்கள். உங்களுக்கு நல்ல கல்யாண விஷயம் ஒண்ணு கூடி வரப்போறது துளாராசிக்காரர்களுக்கு. இப்போ நல்ல கல்யாண விஷயத்தை நீங்க பங்கெடுப்பீர்கள், அந்த யோகம் வருது. குருவும் உங்களை பார்க்கிறார், சுக்கிரனும் உங்களை பார்க்கிறார். இதை விட அனுகூலமான நேரம் எப்படி இருக்க முடியும்? நல்ல பண வருமானம், நல்ல அந்தஸ்து, ஒரு நல்ல ஆடம்பர வாழ்க்கையை விரும்பக்கூடியவர்களுக்கு ஆடம்பரமான வாழ்க்கை, பிசினஸ்ல செழிப்பு, நல்ல பயணங்கள் அமையும். உங்க ராசியை நோக்கித்தான் சந்திர பகவான் வந்துட்டு இருக்காரு இந்த வாரம். நல்ல வேலை கிடைக்கிறது, எல்லா காரியங்களிலும் சந்தோஷமும் முன்னேற்றமும் கிடைக்கிறது, பயணங்கள் அமைகிறது. எவ்வளவு நன்னா இருக்கு இந்த வாரம். ஹெல்த் ரீதியா உங்களுக்கு இருந்த ப்ராப்ளங்கள் மெல்ல மெல்ல நிவர்த்தி ஆகும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்துல இருக்க, சனியோடு சேர்ந்து இருக்க. 2 மாறுபட்ட கேரக்டர்ஸ் ஒன்று சேர்ந்தா. இந்த காலகட்டத்தில் தான் உலக அளவில் அணு ஆயுதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நிலநடுக்கங்கள் இதெல்லாம் ஏற்படும். நிறைய இருக்கு, இயற்கை சீற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இந்த செவ்வாய் சனியுடைய சேர்க்கை இருக்கு. செவ்வாய் சனியுடைய சேர்க்கைங்கும் போது கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியிருக்கு. பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபடக்கூடியவை இளைஞர்கள். நான் ட்ரெக்கிங் போறேன், நான் அந்த விஷயத்துல போறேன், பைக் ரேஸ் போறேன், நான் சாகசம் பண்ண போறேன் அப்படிங்கிறவாழ்ல கொஞ்சம் நிதானமா யோசிச்சுட்டு தான் இறக்கணும். பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். 6ஆம் இடத்துல சுக்கிர பகவான். கம்ப்யூட்டர் துறையில பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போறது. சிலருக்கு மனைவியோட கருத்து மாறுபாடுகள் வரும். பாக்கியத்துல சந்திர பகவான் பயணத்தை துவங்குகிறார்னா உங்களுக்கு பயணங்களும் இந்த வாரம் உண்டு அப்படின்னு அர்த்தம். நல்ல வேலை கிடைக்கும், வேலையில ப்ரமோஷன் கிடைக்கும், இடமாற்றம் கிடைக்கும், நல்ல நல்ல விஷயங்கள் அந்த உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் இப்ப கூடி வரும். பிசினஸ் ரீதியா நல்ல கஸ்டமர் சப்போர்ட் இப்ப கிடைக்கும். அலுவலகத்தில் கூடுதல் பொறுப்புகள், கூடுதல் பணிச்சுமை இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல செவ்வாயும் சனியும் இந்த வாரம் சேர போறது. 1ஆம் தேதி செவ்வாய் போய் உட்கார்றார் மீனத்துல. குரு பகவான் உங்களை பார்த்துட்டு இருக்காரு, பெரிய யோகம். ஃபாரினுக்கு போயிருப்பீள், இதோட போகக்கூடிய யோகம் வருது. உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில மங்களகரமான செய்திகள் வருது. 4ல் செவ்வாய் சனி இருக்கும்போது இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கா, மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கணும். சிலருக்கு நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகளும் இப்ப இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெற்ற தாயுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும்.
முதல் 2 நாட்கள் பயணம் செய்வதை அவாய்ட் பண்ணுங்க. 29ஆம் தேதியும் 30ஆம் தேதி. அது 29ஆம் தேதி தான் ரொம்ப கவனமா இருக்கணும். 30ஆம் தேதி வம்பு வழக்குகளில் ஒதுங்கி இருந்தால் ரொம்ப நல்லது. அப்பாவுடைய உடல் நலத்திலும் அக்கறை எடுத்துக்கணும். திருக்கோயில்களில் நடக்கக்கூடிய திருமண வைபவத்தில் கலந்து கொள்ள வேண்டும். முருகப்பெருமானை வழிபட்டால் நன்மைகள் நடக்கும். சில பேர் புதுசா சொத்துக்கள் வாங்க பொருள் இப்போ அதுவும் உண்டு. பிசினஸ் ரீதியாக வெற்றி கிடைக்கும். அலுவலகத்தில் உங்களுக்கு தொந்தரவு தந்து கொண்டிருந்த ஒருவர் இடமாறி போகிறார். மகர ராசி அன்பர்களே, சார் கல்யாண விஷயம் கூடி வருமா? பலர் கேட்கிறீர்கள். இப்ப கல்யாண செய்தி கூடி வர போறது. உங்க கம்யூனிகேஷன்ல ரொம்ப கவனமா இருக்கணும். அஷ்டமாதிபதி சூரியன் 3ல இருக்கார். ஒரு சமூக வலைத்தளத்தில் ஒரு கருத்தை பதிவு பண்ணுகிற போது நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். அதனால் சிலருக்கு பிரச்சனை வரும். மனசுக்கு ஒரு சலனம் இருந்துட்டே இருக்கும். சிலருக்கு ஃபாரின் வாய்ப்புகள் இப்ப கூடி வரும். இந்த வாரம் பிசினஸ்ல நல்ல லாபம் தரும். நல்ல பார்ட்னர் கிடைப்பார். அது மாதிரி நிறைய கிளையன்ஸ் கிடைப்பாங்க. நல்ல நல்ல கிளையன்ஸ் இப்போ கிடைப்பாங்க. மகர ராசிக்காரர்கள் கடினமாக உழைக்கக்கூடிய உழைப்பாளிகள். உழைப்பின் வாரா உறுதியும் உழவோம் ஒரு நல்ல முன்னேற்றம். ராசிநாதன் சனி பகவான் 3ஆம் இடத்தில் அமர்ந்து நம்ம காரியங்களில் வெற்றி கொடுப்பார். சகாயத்தை தருவார். பயணங்களை தருவார். நன்மையை தருவார். 2ஆம் இடத்துல புதனும் ராகுவும் சேர்ந்திருக்கா. பல் தொடர்பான பிரச்சனைகள் பலருக்கு இப்போ இருக்கும். மகர ராசிக்காரா மகர லக்னத்துக்காரர்கிட்ட கேட்டா சொல்லுவா பல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும். அதுவே டென்டிஸ்டுக்கு நல்ல கிளையன்ஸ் கிடைப்பா. நல்ல பேரும்புகளும் கிடைக்கும். மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கு. அவளுக்கு மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். 4ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் 1ஆம் தேதி 3ஆம் இடத்துக்கு போகிறார். சில பேருக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படும். சிலருக்கு பூர்வீக சொத்தை விற்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் சிலருக்கு வரும். 10ஆம் இடத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் இப்போ உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிற நல்ல தொழில் வளம் அமையும். வீட்டு உபயோக பொருள் வாங்க முடியும். நல்ல கார் வாங்குற யோகம் இருக்கு மகர ராசிக்காரர்களுக்கு. கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஆரம்பிக்கிற போதே புதனும் ராகுவும் நம்ம ராசியில தான் இருக்கா. ஹையர் எஜுகேஷன் படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு தடை வரும். ஆனால் நல்ல முன்னேற்றம் வரும். தடையை கடந்த முன்னேற்றம் வரும். செயற்கை முறை கருத்தரித்தல் சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். கும்பராசிக்காரா பலருக்கு லேட்டா குழந்தை பிறக்கும். பிறந்தா அவ குழந்தைகள் பெருசா முன்னேறும் அர்த்தம். இந்த காலகட்டத்தில் செயற்கை முறை கருத்தரித்தல் குழந்தை பிறக்கும். பிசினஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வரும். ஒரு தடை வந்து நிவர்த்தியாகும். நல்ல செல்வ வளம் இருக்கும். கடந்த காலங்களில் இருந்த பொருளாதார நலிவுகள் பிரச்சனைகள் விலகி நல்ல செல்வ வளம் இருக்கும். ஆனா இந்த வாரம் உடல் நலத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும். பயணங்கள் அமையும் பலருக்கு. 3ஆம் இடத்துல சுக்கிரன் சுபகாரியம் சம்பந்தப்பட்ட பயணங்களை அமைச்சு தருவார். 9ஆம் இடத்தின் அதிபதி 9ஆம் இடத்தை பார்க்கிற தொலைதூர பயணங்கள் அமையும். குரு பகவான் உங்களை பார்க்கிறார். நல்ல தெய்வ கடாட்சம் அனுக்கிரகம் கிடைக்கும். ஆனா இந்த வாரம் என்ன பண்றார் சந்திர பகவான்? இந்த வாரம் சந்திர பகவான் என்ன பண்றார்? உங்களுடைய ராசிக்கு அட்டமஸ்தானத்தை பார்த்து போறாரு. 1ஆம் தேதி உத்திரம், 2ஆம் தேதி அஸ்தம், 3ஆம் தேதி சித்திரை. இந்த நாட்களில் பயணங்களில் கூடுதல் கவனமாக இருக்கணும். அந்த நாளில் பயணம் செய்ய வைக்கும். பயணங்களில் கூடுதல் கவனமாக இருக்கணும். சிலரோடு பகை வருவதற்கும் சில சமயங்களில் உடல்நலம்
குறைவதற்கும் ஏதோ ஒரு டென்ஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு அதிகம். மனசு அமைதியா வச்சுக்கணும். மன அமைதி ரொம்ப முக்கியம். பெற்ற தாயுடைய உடல் நலத்தில் கவனம் எடுத்துக்கணும். உங்க உடல் நலத்திலும் அக்கறை எடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். தெய்வ அனுக்கிரகம் பரிபூர்ணமா கிடைக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பொருளாதார உயர்வு கிடைக்கும். திடீர் வருமானம் கிடைக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு வாரத்துடைய இறுதி நாள் மிக நன்மைகளை கொண்டு வந்து தரும். நல்ல செய்தியை கொண்டு வந்து தரும். மங்களகரமான செய்தி வரும். எனதருமை மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் 1ஆம் தேதி நம்ம ராசியை பார்த்து வர. சிலருக்கு இந்த வாரம் ஃபாரின் வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு உயர் பதவிகள் கிடைக்கும். அதிகார பதவிகள் சிலருக்கு கிடைக்கும். பெண்களுக்கு நல்ல நிர்வாக பதவிகள் கிடைக்கும். ஆண்களுக்கு தந்தையோடு கருத்து மாறுபாடு ஏற்படும். பூர்வீக சொத்து சம்பந்தமான சில பிரச்சனைகள் நிலவலாம். பலருக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். குலதெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும். புதிய வேலை கிடைக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலே சிலருக்கு வம்பு வழக்குகளை சந்திக்க நேரிடலாம். குறிப்பாக அரசு துறையில் இருக்கக்கூடியவர்கள் வம்பு வழக்குகளிலோ லஞ்ச லாவணிய வழக்குகளிலோ சிக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பு உண்டு என்பதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது இந்த வாரம் அவசியம். தெய்வ அனுக்கிரகம் நன்னா இருக்கு. காதல் விஷயங்களில் ஈடுபாடு கூடும். பல விஷயங்கள்ல வாழ்க்கை துணை மனைவி உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார். ஃபாரின் அசைன்மெண்ட்ஸ், ஃபாரின் வாய்ப்புகள் கூடி வரும். சிலருக்கு ப்ராஜெக்ட், வேலை பார்க்குற இடத்துல ப்ராஜெக்ட் மாறும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரும். பிசினஸ் ரீதியா எக்ஸ்போர்ட் பிசினஸ் முயற்சிகள் வெற்றி பெறும். சூரியன் புதனுடைய சேர்க்கையை பார்க்கிற போதும் சனி பகவான் இருப்பதை பார்க்கிற போதும் புதன் பகவான் இப்ப 12ஆம் இடத்துல இருக்க. இந்த புதன் பகவானும் மெல்ல மெல்ல நம்ம ராசிக்கு சில நாட்களில் வரப்போகிறார். சூரியன் சனி சேர்க்கை இருக்கிற போதும் சிலருக்கு என்ன கேட்டீங்கன்னா கால்கள்ல ஸ்கின் ப்ராப்ளம் கொடுக்கும். சோரியாசிஸ் மாதிரியான ப்ராப்ளங்கள் சிலருக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு தலைப்பகுதிகளில் கொடுக்கும். அதனால திருமணத்தில் கூட பிரச்சனை வரும். பட் எப்படி இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகம் சொல்வது மீனராசிக்காரர்களுக்கு மிகுந்த நன்மைகளை கொண்டு வந்து தரும். பெண் தெய்வங்கள் வழிபாடும் உங்களுக்கு நன்மையை தரும். தொலை தூரத்து பயணங்கள் சிலருக்கு அமையும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகக்கூடிய நல்ல வாரம் இந்த வாரம். அன்பர்களே, அடுத்த வாரம் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோ பவந்து.